10th CBSE Max Triangle chapter இருக்கு இல்லையா, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த சாப்டர் சில பேருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னுவாங்க, சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த கொஸ்டின் 2021 கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ இது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு சொல்லிட்டாங்க. சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன கண்டிஷன்னா, இதில் இருக்க எல்லா ஆங்கிள்ஸும் இதில் இருக்க ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போது ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஆங்கிள் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை எப்படி நம்ம ஈக்குவல்னு காமிக்கிறதுனா, இப்போ ஒரே ஒரு கோடு, இங்கேயும் அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி பி இருக்கு இல்லையா, அது கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கே பி இருக்கு இல்லையா, இங்கே Q இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ரெண்டு கோடு. இப்போ அடுத்து இந்த சி ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சிங்கிற ஆங்கிள் ஆர்ங்கிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே மூணு கோடு. இப்போது எந்தெந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம காமிச்சிட்டோமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து 31ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இது 31 டிகிரி. அப்போ பியும் 31 டிகிரி தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, R69 கொடுத்துட்டாங்க. அப்போ R69. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சியும் 69 டிகிரி தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கிட்ட கியூவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கியூ கண்டுபிடிக்கணும் நமக்கு நல்ல ஈஸியான சம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஒரு ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கணும். அப்போது இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். கியூ என்னன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எக்ஸு ப்ளஸ் 31 இங்கேயே கூட எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே தானே சால்வ் பண்ணுறோம். இப்போது இங்கே எக்ஸுன்றது கியூவோட ஆங்கிள் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, அது ப்ளஸ் 31 டிகிரி ப்ளஸ் 69 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, இப்போது இதை எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 31ஐயும் 69ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 100ன்னு கிடச்சிருக்கு. அப்படி தானே. இப்போது 100 ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நமக்கு எக்ஸு மட்டும் வேணும்னா இந்த 100 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 100 மைனஸ் 100ன்னு போகும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் 100 மைனஸ் 100 ஆகிடும். இப்போ 180லேருந்து 100 போயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 80. அப்போ எக்ஸுன்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம், Q. அப்போ ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. அவ்வளோதான்.